இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில காட்சிகளை வந்து ரொம்ப அழகாக எல்லாருமே எடுத்து எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த கதையை கேட்டு முடிச்ச உடனே நான் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருந்தேன். அப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நான் சும்மா வந்து எப்பயுமே ஒரு படம் வந்து என்னை பாதிச்சிச்சு, கதை பாதிச்சிச்சுன்னா நான் சும்மா சொல்லி பார்ப்பேன். அது சௌத்ரி சார் கூட அப்படி தான் இருப்பார். யாருக்காவது சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு ஃப்ளோ இருக்கும். அது கேட்குறவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தப்பாக எடுத்தாலும் சரியாக தான் வரும். அதான் சௌத்ரி சார் 43, 44 புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, அவர் கதையை நம்பினதுக்கு பிறகு கவலையே பட மாட்டார். நல்ல விஷயத்தை இப்படி எடுத்தானே வரியா அப்படிம்பார். டைரக்டர் பக்கம் இல்லையா, யார் சொன்னாலும் சரி தான் டைரக்டர் தான் சொல்லுவார் அவர். அது மாதிரி என்ன கஷ்டப்படாமல் சரி அந்த கதையை எடுத்துருக்கவே முடியாது. அது வந்து நான் சும்மா கிண்டல் கூட சொல்லுவேன். நான் விளையாட்டுக்கு ரவியை எப்பயுமே கிண்டல் பண்ணுவேன். அவன் சொல்லுவான், நான் ஆஸ்காராவே வாங்கிட்டு வந்தாலும் ரூமுக்கு வந்தாலும் நீங்கள் இருந்தாலும் கிண்டல் தாண்டே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுவான்.